வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். ஆஸ்திரேலிய ஆளுநர் நாயகம் சமந்தா ஜாய் மாஸ்டின் மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் இடையிலான விசேட சந்திப்பு. அரசாங்கம் வெளிப்படைத்தன்மையுடன் செயல்படுகின்றதானால் சுங்கத்தினால் விடுவிக்கப்பட்ட 309 கொள்கலன்களின் உரிமையாளர்கள் பட்டியலை வெளியிட வேண்டும் என்று முஜிபுர் ரஹ்மான் வலியுறுத்தல். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவில் இருந்து விலகி சென்றவர்கள் விரைவில் மீண்டும் கட்சியில் இணைவார்கள் என்று தெரிவித்துள்ள கட்சியின் ஊடக பேச்சாளர் சஞ்சீவ எதிரிமான. அரசாங்கத்திற்கு எதிராக சதித்திட்டங்கள் அரசாங்கத்துக்குள்ளேயே நடைபெறுகிறது என்று ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சமன் ரத்னப்பிரிய தெரிவிப்பு. இனி விரிவான செய்திகள். இலங்கைக்கு பயணம் மேற்கொண்டுள்ள ஆஸ்திரேலிய ஆளுநர் நாயகம் சமந்தா ஜாய் மாஸ்டின் மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் இடையிலான விசேட சந்திப்பு கொழும்பில் உள்ள ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானிகரின் உத்தியோகபூர்வ வாசல் தளத்தில் நடைபெற்றது. இந்த சந்திப்பு இலங்கைக்கான ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானிகரின் உத்தியோகபூர்வ அழைப்பின் பேரில் அங்கு நடைபெற்ற ஒரு நிகழ்வின் போது ஏற்பாடு செய்யப்பட்டது. சந்திப்பின் போது ஆஸ்திரேலியா மற்றும் இலங்கைக்கு இடையிலான நீண்டகால நட்புறவை மேலும் வலுப்படுத்துவதில் கவனம் செலுத்தி இருவரும் சுமூகமான உரையாடலில் ஈடுபட்டனர். இதன் போது எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசை இலங்கை எதிர்கொள்ளும் தற்போதைய பொருளாதார நெருக்கடியை சமாளிக்க ஆஸ்திரேலியாவின் தேவையான ஆதரவை பெற்றுத்தருமாறு கோரிக்கை விடுத்தார். மேலும் இலங்கை தயாரிக்கும் ஏற்றுமதி சார்ந்த பொருட்களுக்கு ஆஸ்திரேலியாவில் அதிக சந்தை வாய்ப்புகளை உருவாக்க உதவுமாறும் அவர் வலியுறுத்தியிருந்தார். புதிதாக புனர்நிர்மாணம் செய்யப்பட்ட பொது நூலகத்தை திறந்து மக்களின் பயன்பாட்டுக்கு விடுமாறு கோரிக்கையுடன் பிள்ளையான் மட்டக்களப்பு மாநகர சபை முதல்வருக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த கடிதம் தொடர்பாக மட்டக்களப்பு மாநகர சபை முதல்வர் சிவம் பாக்கியநாதனிடம் விசாரணை நடத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. முன்னாள் ராஜாங்க அமைச்சரும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி தலைவருமான சந்திரகாந்தன் பல்வேறு குற்றச்சாட்டுகளின் பேரில் கடந்த ஏப்ரல் 6ஆம் தேதி கைது செய்யப்பட்டு பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் தொடர்ந்தும் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் கடந்த ஜூலை 30ஆம் தேதி பிள்ளையான் கிழக்கு மாகாண ஆளுநருக்கும் மட்டக்களப்பு மாநகர முதல்வருக்கும் கடிதம் அனுப்பியதாக கூறப்படுகிறது. குறிப்பிடத்தக்க வகையில் அந்த கடிதம் சமூக வலைதளமான பேஸ்புக்கிலும் வெளியிடப்பட்டதாக தகவல் வெளியானது. இந்த விவகாரத்தில் ஊடகங்களிடம் கருத்து தெரிவித்த மாநகர சபை முதல்வர் பிள்ளையான் அனுப்பியதாக கூறப்படும் கடிதம் அவருடைய கட்சி உறுப்பினரால் தமக்கு கையளிக்கப்பட்டது என்று தெரிவித்தார். இருப்பினும் அது உண்மையிலேயே பிள்ளையான் அனுப்பிய கடிதமா என்பது தமக்கு ஆராய்ந்து வருவதாகவும் விளக்கம் அளித்துள்ளார். மேலும் இந்த கடிதம் தொடர்பாக குற்றப்புலனாய்வுத்துறையினர் தமக்கு விசாரணை நடத்தியதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். 2025ஆம் ஆண்டின் சமீபத்திய புள்ளி விவரங்கள் முக்கிய பொருளாதார குறிகாட்டிகளில் தொடர்ந்து முன்னேற்றம் காணப்படுவதை வெளிப்படுத்தி மக்களின் வாழ்க்கை தரம் உயர்ந்து வருவதை உறுதிப்படுத்துகின்றன என்று நாடாளுமன்ற உறுப்பினர் சண்முகம் குகதாசன் தெரிவித்துள்ளார். அவர் மேலும் விளக்கையில் அமெரிக்கா இவ்வாண்டில் முன்மொழிந்துள்ள புதிய வரி விதிப்பு 44%இருந்து 20% குறைக்கப்பட்டாலும் அது ஆடை ஏற்றுமதி துறைக்கு கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தும் வாய்ப்பு உள்ளது. இதன் விளைவாக இலங்கை பொருளாதாரமும் பாதிக்கப்படலாம். இலங்கையின் மொத்த ஏற்றுமதியில் சுமார் 24% அமெரிக்காவுக்கு செல்கின்றது குறிப்பிடத்தக்கது. திறமையான தொழிலாளர்கள் மற்றும் அறிவாற்றல் மிக்க நிபுணர்களின் வெளிநாடுகளுக்கு இடப்பெயர்வு திறன், பொருத்தமின்மை, குறைந்த பணியாளர்களின் பங்கேற்பு ஆகியவை உற்பத்தி திறனில் குறைப்பை ஏற்படுத்துகின்றன. எனவே இலங்கை மரபு சார்ந்த ஏற்றுமதிகளில் மட்டும் நிலைத்து நிற்காமல் ஏற்றுமதி துறையை பல்வகைப்படுத்தி குறுகிய சந்தைகளின் மீது சார்பை குறைக்க வேண்டும். மேலும் செயல்திறன் குறைந்து அரசு தொழில் முயற்சிகளை மறுசீரமைத்தல், வருமானம் ஈட்டும் நிறுவனங்களாக மாற்றி அரசு தனியார் கூட்டு திட்டங்களை ஊக்குவிக்க வேண்டும். சமூக பாதுகாப்பை வலுப்படுத்தி கல்வி, சுகாதாரம், ஊட்டச்சத்து ஆகிய துறைகளை மேம்படுத்தி மனித மூலதனத்தை வளர்த்தெடுக்க வேண்டும் என்றார். உலகளாவிய மாற்றங்களுக்கு ஏற்ப எண்ம மாற்றம், செயற்கை நுண்ணறிவு பயன்பாடு மற்றும் அதிக முதலீடுகளை அதிகரிப்பதும் அவசியம். இந்த வகை பொருளாதாரம் தற்போது மீட்பு பாதையில் இருப்பினும் கொள்கை பின்வாங்கல், கடன் சுமை, வறுமை, வேலைவாய்ப்பு பற்றாக்குறை போன்ற பிரச்சனைகள் இன்னமும் நீங்கவில்லை. அடுத்த ஆண்டு 2 ஆண்டுகள் நாட்டின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் முக்கியமான காலமாக இருக்க போகிறது. பொருளாதார நிலைத்தன்மையினையும் சமூக சமத்துவத்தையும் சமநிலைப்படுத்தி சீர்திருத்தங்களுக்கான அரசியல் ஒற்றுமையை பேணுதல் நீண்டகால வெற்றிக்கான முக்கிய குறியீடாக இருக்கும். குறுகிய கால முன்னேற்றத்தினை நீண்டகால வளர்ச்சியாக மாற்ற வலுவான சீர்திருத்தங்களும் அனைத்து பிராந்தியங்களுக்கும் உள்ளடக்கிய கொள்கைகளும் பன்னாட்டு ஆதரவுடன் செயல்படுத்தப்பட வேண்டும் என்று கூறினார். அரசாங்கம் உண்மையிலேயே வெளிப்படை தன்மையுடன் செயல்படுகின்றதானால் சுங்கத்தில் இருந்து விடுவிக்கப்பட்ட 309 கொள்கலன்களின் உரிமையாளர்கள் பட்டியலை ஜனாதிபதி வெளியிட வேண்டும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்தார். ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க பாராளுமன்றத்தில் ஆற்றிய உரைக்கு பதிலளித்த அவர், ஜனாதிபதி எதிர்க்கட்சியில் இருந்தபோது கூறிய கருத்துக்களுக்கு முரணான நிலைப்பாட்டை இப்போது எடுத்து வருவதாக குற்றம் சாட்டினார். திறந்த பொருளாதார கொள்கையினை ஏற்றுக்கொண்டதை வரவேற்றாலும் பொய்யான தகவல்களை நிறுத்தி உண்மையினை பேச வேண்டும் என்றார். 309 கொள்கலன்களில் சிவப்பு ஸ்டிக்கர் கொண்ட 150 கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டது ஏன் என்பதையும் அது தொடர்பான விசாரணை அறிக்கை ஏன் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவில்லை என்பதையும் அவர் கேள்வி எழுப்பினார்.
அதேபோல் துறைமுகத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த 400 உப்பு கொள்கலன்களில் 6 விடுவிக்கப்பட்டுள்ளது. அவற்றின் உரிமையாளர்கள் பட்டியலையும் வெளிப்படுத்த வேண்டும் என்று சவால் விடுத்தார். மேலும் மத்திய வங்கி பிணைமுறை மோசடியுடைய பல மடங்கு பெரியதாக கூறப்பட்ட VFX கொடுப்பனவு மோசடி குறித்து தேர்தலின் போது விசாரணை நடத்துவதாக வாக்குறுதி அளித்த அரசாங்கம் 9 மாதங்களாக ஆட்சியிலிருந்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். தகவல் அறியும் ஆணைக்குழுவின் தலைவரை நியமிக்காததாலும் மக்கள் கேட்கும் தகவல்கள் வழங்கப்படாமல் இருப்பதாலும் அரசாங்கம் வெளிப்படைத்தன்மையை கைவிட்டு விட்டது என்றார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவில் இருந்து விலகி சென்றவர்கள் விரைவில் மீண்டும் கட்சியில் இணைவார்கள் என்றும் கட்சியின் முக்கிய பதவிகள் மறுசீரமைக்கப்படும் என்றும் 2029 ஆண்டில் ஆட்சியை மீண்டும் கைப்பற்றுவோம் என்றும் கட்சியின் ஊடக பேச்சாளர் சஞ்சீவ எதிரிமான தெரிவித்தார். சமகால அரசியல் நிலைமை குறித்து ஊடகங்கள் வினவிய போது அவர் தெரிவிக்கையில், சமீபத்தில் நடைபெற்ற ஜனாதிபதி மற்றும் பொது தேர்தல்களின் காலப்பகுதியில் பல்வேறு காரணங்களால் கட்சியை விட்டு விலகிய மூத்த உறுப்பினர்கள் மீண்டும் ஒன்றிணைவதற்கு சம்மதம் தெரிவித்துள்ளனர். கட்சியை விட்டு விலகிய முன்னணி மூத்த உறுப்பினர்களும் கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்சவும் கடந்த வாரம் சந்தித்து பல விடயங்களை விரிவாக விவாதித்துள்ளார்கள். எனவே விரைவில் இந்த மூத்த உறுப்பினர்கள் மீண்டும் கட்சியில் இணைய உள்ளதாகவும் அதனைத் தொடர்ந்து முக்கிய பதவிகள் மறுசீரமைக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். மேலும் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவை பல்வேறு வகைகளில் நெருக்கடிக்குள்ளாக்கும் முயற்சிகள் நடைபெறுகின்றன என்றாலும் 2029 ஆண்டில் ஆட்சியை மீண்டும் கைப்பற்றுவதற்கான திட்டங்களை கட்சி ஏற்கனவே ஆரம்பித்து விட்டது என்றும் சஞ்சீவ எதிரிமான வலியுறுத்தினார். அரசாங்கத்திற்கு எதிராக எதிர்க்கட்சிகள் சதித்திட்டம் தீட்டுகின்றன என்ற குற்றச்சாட்டு ஆதாரமற்றது. உண்மையில் சதித்திட்டங்கள் அரசாங்கத்துக்குள்ளேயே நடைபெறுகின்றன என்று ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சமன் ரத்னப்பிரிய தெரிவித்தார். ஜனாதிபதி அனுருகுமார திசநாயக்க பாராளுமன்றத்தில் ஆற்றிய உரை பற்றி கருத்து தெரிவிக்கும் போது அவர் இந்த விடயத்தை கூறினார். அவர் மேலும் தெரிவித்த போது ஜனாதிபதி அரசாங்கத்திற்கு எதிராக உள்கட்டமைப்பிலும் வெளியிலும் சதித்திட்டங்கள் உள்ளன என்று குறிப்பிட்டிருந்தாலும் அந்த சதித்திட்டங்களை எதிர்கொள்வதற்கான வலிமை அவரிடம் இருக்க வேண்டும். மக்கள் ஆணையால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனாதிபதியாக அவர் இந்த சதித்திட்டங்களை வெளிக்கொணர்வது நாட்டின் நலனுக்கு தேவையானது. எதிர்க்கட்சிகளின் நடவடிக்கைகள் அரசாங்கத்துக்கு பெரிய சவாலாக இல்லாததால் அவர்கள் எந்த சதித்திட்டத்திலும் ஈடுபட்டிருக்கவில்லை என்பது தெளிவாகிறது. ஆனால் அரசாங்கத்துக்குள்ளேயே சதித்திட்டங்கள் நடப்பது வெளிப்படையாக தெரிகின்றது. பிரதமர் ஹரணி அமரசூரி அவர்கள் சிசி விண்வெளி தொடர்பாக பாராளுமன்றத்தில் வழங்கிய தகவல் தவறானது என்று அமைச்சர் வசந்த சமரசிங்க கூறியிருப்பது பாரிய விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியது. நாட்டின் பிரதமர் பாராளுமன்றத்திற்கு தவறான தகவல்களை வழங்கியிருப்பது அவருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு வழிவகுக்கும். எனவே பிரதமர் தனது கருத்தை திருத்தவோ அல்லது வாபஸ் பெறவோ வேண்டும். ஆனால் இதுவரை அப்படி எதுவும் நிகழவில்லை. இதே சமயம் சிசி குறித்து வழங்கப்பட்ட விளக்கம் அனுருகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கத்திற்கு எதிராக கடும் விமர்சனத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது அரசாங்கத்தின் உள்குழப்பத்தை வெளிக்காட்டுகிறது. மேலும் அரசாங்கத்துக்கு எதிரான உண்மையான சதித்திட்டம் அவர்களின் உள்பகுதியிலேயே உள்ளது. நிறைவேற்று அதிகாரம், பாராளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மை, உள்ளூராட்சி மன்றங்களின் கட்டுப்பாடு ஆகியவையும் இன்னமும் ஒரு வருடம் கூட ஆட்சி காலம் மீதம் இருப்பதையும் பொருட்படுத்தாமல் ஜனாதிபதி அவசரமாக பாராளுமன்றத்திற்கு வந்து அவசரமான உரையாற்றியது அவருக்குள் அச்சம் நிலவுவதை உணர்த்துகின்றது. சாதாரண நிலைமைகளில் ஜனாதிபதி பாராளுமன்றத்தில் உரையாற்றுவதில்லை. விசேட நிகழ்வுகளில் மட்டுமே அவ்வாறு செய்வார். தற்போதைய நிலையில் அவ்வாறு உரையாற்ற வேண்டிய அவசியம் ஏதும் இல்லாததால் அரசாங்கத்தின் மக்கள் ஆதரவு குறைந்து வருவதை இது சுட்டிக்காட்டுகிறது. இதேவேளை இலங்கையில் சமூக மாற்றம் ஏற்பட இந்த அரசாங்கம் குறைந்தது 18 ஆண்டுகள் ஆட்சியில் நீடிக்க வேண்டும் என்று சீன கம்யூனிஸ்ட் கட்சி தெரிவித்ததாக மக்கள் விடுதலை முன்னணியின் செயலாளர் டெல்வின் சில்வா கூறியுள்ளார். சீனாவுடன் நெருக்கம் கொண்டு நாட்டை கம்யூனிஸ்ட் கட்சி நகர்த்தும் முயற்சி இந்தியாவுக்கு பெரும் அச்சுறுத்தலாக இருக்கும். இந்தியா எப்போதும் இலங்கையுடன் நெருக்கமான உறவை பேணி வந்தாலும் இந்த நிலைப்பாட்டை ஒருபோதும் ஏற்காது. டெல்வின் சில்வாவின் இந்த கருத்துக்கள் இந்தியாவை குழப்பத்தில் ஆழ்த்தியுள்ளது. அனுருகுமார திசாநாயக்க ஜனாதிபதியாக இருந்தாலும் இந்த அரசாங்கத்தின் அரசியல் திசையை நிர்ணயிப்பவர் டெல்வின் சில்வா என்பதும் இந்தியாவுக்கு தெரியும். எனவே இந்த நிலைமை நாடுகளின் வெளிநாட்டு உறவுகளுக்கு நல்லதல்ல என்றும் அவர் தெரிவித்திருந்தார்.